சம் பார்க்க போகிறோம் 11th மேக்ஸில் 2.7ல் வந்து எல்லா சம்மையும் பார்த்துக்கோங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. அதில் எது வேணாலுமே கேட்கலாம். சின்ன சம் 2 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்கும் கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபேக்டரைஸ் எக்ஸ் பவர் 4 + 1. இப்போ சொல்யூஷன் பாருங்கள், கொடுத்து கிவன் எழுதிட்டு எக்ஸ் பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா 2 × 2 வந்து என்னது 4 போட்டாச்சா. 1 வந்து 1 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னது 1 போட்டாச்சா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ இது வந்து எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டேர்மில் இருக்கா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதலாமா. 2 ஏயோடது வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர், பியோடது வந்து 1ன்னு போட்டுக்கலாம். இப்போது ஒரு மைனஸ் டேர்ம் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு மைனஸ் டேர்ம் எழுதுனா நம்ம உங்களுக்கு இது இவ்வளோ வச்சு நம்ம அடுத்து ப்ரூஃப் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம -2x² × 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இந்த 3 ஃபஸ்ட்டு நான் அதுக்கு தான் நான் வயலட் கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இது 1 ஸ்கொயரு 2x² × 1 அந்த 3ஐயும் வச்சு பாருங்கள். அது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? x² + 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாட்டில் இருக்கா. ஏன்னா இது ஏ ஸ்கொயர், இது பி ஏ + பி த ஹோல் ஸ்கொயர். இது ஏ வந்து x², பி வந்து 1, பி வந்து 1. அப்போ ஏ + பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. ஏ + பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² + b² + 2ab. அந்த ஃபார்மேட்டில் இது அப்படி இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 போட்டிங்கன்னா √2 த ஹோல் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னதான் கிடைக்கணும்? 2. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி √2 நான் சைடில் எழுதுறேன் பார்த்துக்கோங்க. √2 × √2 அப்போ உங்களுக்கு என்னதுன்னா 2ன்னு கிடைக்கும். அந்த 2 தான் அப்போ நம்ம இதில் √2x த ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா √2x × √2x என்ன வரும்? 2x² வரும். அதுதான் அந்த பக்கம் இருக்குது. அப்போது இது வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு? இது a² எடுத்துக்கலாம், மைனஸ் இது b² இருக்கும். ஆல்ரெடி a² - b²க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இது இவ்வளோ வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ a² - b² ஃபார்முலா என்னது? a + b a - b. அப்போ a + bன்னு எப்படி எழுதலாம்னா x² + 1 + √xன்னு எழுதலாம். இந்த பக்கம் வந்து x² + 1 - √2xன்னு எழுதலாம். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் தெரியணும். இதில் a² + b² ஃபார்முலா என்னது? a + b × a² - b² ஃபார்முலா என்னது? a + b a - b. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபேக்டரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 + 1. இப்போது பவர் 4 இருக்கனால நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? x² த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு போட்டாச்சா. அப்போ இது 2 2s are 4 + 1 இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது மட்டும் பாருங்கள், இது a², இது b². அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாட்டில் இருக்கனால நம்ம 2ab மட்டும் தான் நம்மளுக்கு ரிமைனிங் வேணும். அதனால் 2 போட்டாச்சு. ஏக்கு பதில் x², பிக்கு பதில் 1 போட்டாச்சு. இப்போ இந்த 3 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் x² + 1 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். இப்போ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா அடுத்த ஸ்டெப் பாருங்கள். √2 த ஹோல் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னதான் எழுதும்? 2 கிடச்சிரும். x² என்னது? √2x × √2x நமக்கு அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு a² - b² ஃபார்மெட்டில் கொண்டு வரதுக்காக நம்ம அப்படி எழுதியிருக்கோம். √2x த ஹோல் ஸ்கொயர். அப்போ √2x √2 × √2னா என்னது? 2. இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ a² - b². அப்போ ஃபார்முலா என்னது? a + b a - b. அப்போது x² + 1 + √2x, x² + 1 - √2xன்னு எழுதிக்கலாமா? இதுதான் ஆன்சர். எழுதும் போது நீங்கள் எப்படி எழுதுனா கொடுத்துருக்குற கொஸ்டின் என்னது? x பவர் 4 + 1 = ஆன்சர் எழுதணும். x² + √2x + 1 x² - √2x + 1. இவ்வளோதான் இந்த வீடியோ. ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.